இயேசுவிலே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மரியா வல்லமையுள்ள கன்னி என்று நாம் இன்றைய நாளிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். முகவுரையிலே நாம் கேட்டது போன்று இந்த வல்லமை எங்கிருந்து அன்னை மரியாவுக்கு வந்தது? ஏதோ திடீரென்று வந்துவிடவில்லை. அவருடைய தாழ்ச்சியிலிருந்து, அவருடைய வாழ்க்கையிலிருந்து, அவருடைய பொறுமையிலிருந்து, அவருடைய அமைதியிலிருந்து சொல்லி கேட்டோம். இந்த பொறுமைக்கும் தாழ்ச்சிக்கும் அடிப்படையாக இருந்தது ஒரு 2 எழுத்து சொல், ஆம் என்று அவருடைய அந்த வார்த்தை. ஆம், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி இறைவனின் திருவுளத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரே, அந்த கணமே கடவுளின் வல்லமை அவர் மேல் நிழலிட்டது. இவரும் வல்லமையுடைய ஒரு தாயாக மாறுகிறார். அந்த 2 எழுத்து சொல்தான் நம்முடைய திருச்சபையில் சொல்லப்படுகிற எல்லா சபைகளை விட மிகப்பெரிய ஜெபமாக நான் கருதுகிறேன். இந்த 2 எழுத்து வார்த்தை தான் நமக்கெல்லாம் மீட்பரை கொடுத்தது. அந்த ஆம் என்ற சொல் தான் இந்த உலகத்துக்கு மீட்பை கொண்டு வந்தது. அந்த ஆம் என்று சொல்லுதான் நம்முடைய மீட்பரை இந்த உலகத்திற்கு இனம் காட்டியது. அந்த ஆம் என்ற சொல்லுதான் மனித குலத்தில் கடவுள் பிறந்து வருவதற்கு வாய்ப்பாய் அமைந்தது. ஆக மரியாளுடைய அந்த வல்லமை ஆம் என்ற அந்த தாழ்ச்சி நிறைந்த சொல்லிலிருந்து தான் பிறப்பெடுக்கிறது. அந்த தாழ்ச்சி நிறைந்த சொல்லானது என்றுமே வல்லமை மிக்கதாக இருக்கும். நீங்கள் தாழ்ந்து போகிறீர்களால், நீங்கள் தாழ்ச்சியோடு இருக்கிறீர்களால் நீங்கள் தாழ்ந்து போவீர்கள் அல்ல, அப்படி அல்ல. மாறாக நீங்கள் உயர்வடைவீர்கள் என்பது நமது வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் மரியாளை போன்று தாழ்ச்சியுடையவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் மேன்மை அடைகிறோம். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை கடைக்க நோக்கினார் என்று மரியாள் பாடுவதை பார்க்கிறோம். ஆக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தாழ்ச்சியும் இந்த பொறுமையும் சாந்தமும் அமைதியும் தான் வல்லமையுடைய ஒரு தாயாக மரியாளை மாற்றுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்தியிலும் கூட யாரும் மரியாளிடம் வந்து எங்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது வேண்டும் என்று கேட்கவில்லை. குறிப்பறிந்து செயல்படுகின்ற தாயாக இந்த மனுக்குலத்திற்கு என்ன வேண்டும், இந்த இடத்தில் என்ன வேண்டும், தான் இருக்கின்ற சூழலில் என்ன குறை இருக்கிறது என்பதை கண்டறிகின்ற, குறிப்பறிந்து செயல்படுகின்ற வல்லமையுடைய ஒரு தாயாக இன்று நாம் பார்க்கிறோம். தனது மகனில் இருக்கின்ற இறை வல்லமையை வெளிக்கொணர்கின்ற ஒரு தாயாக பார்க்கிறோம். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டால் நாம் என்ன செய்ய முடியும் என்று இயேசு மரியாளிடம் சொன்னபொழுது, அவர் உங்களுக்கு சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள், வேறு ஒன்றும் சொல்லவில்லை. நீ செய்யணும்பா, அப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், எதுவுமே சொல்லலை. பணியாளர்களிடம் சென்று அவர் சொல்லுவதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், இதற்கான நேரம் வந்துவிட்டது. தனது மகனுடைய இறை வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்த அந்த வல்லமையுடைய தாய் பணியாளர்களிடம் சொல்லுகிறார், அவர் சொல்லுவதை போன்று செய்யுங்கள் என்று. ஆக குறிப்பறிந்து செயல்படுகின்ற தாயாக இருக்கின்ற இந்த அன்னைக்கு இந்த குறிப்பறிந்து செயல்படுகின்ற அல்லது தேவைகளை உணர்ந்து கொள்ளுகின்ற இந்த வல்லமை எங்கிருந்து கிடைத்தது? கடவுளின் திருவுரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அந்த ஆம் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னாலே அந்த வார்த்தையிலிருந்து பிறந்துதான் அந்த ஒரு வல்லமை. இது ஆம் என்று சொல்லுவதற்கு முன்பாக அவர் நிச்சயமாக ஒரு கணம் யோசித்திருப்பாள். நாம் இந்த சமுதாயத்தில் நடக்க முடியாத ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளப் போகிறோமே, திருமணமாவதற்கு முன்பாகவே நாம் கருத்தரித்திருந்தால் இந்த யூத சமுதாயம் நம்மை பழித்துரைக்குமே என்று சொல்லி யோசித்திருப்பாள். இத்தனையும் கடந்து கடவுளின் திருவுளம் இதுதான் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கடவுளின் வல்லமை என்னில் செயலாற்றும் என்று நான் நம்புகிறேன். கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்று நம்புகிறேன். இந்த உலகம் ஓய்வு பெற, இந்த உலகம் மீட்பு பெற எனது உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால் நான் அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். கடவுளின் வல்லமை என்னில் நிறைவாக செயலாற்றும் என நம்பி அவர் ஆம் என்று சொல்லுகிறார். அந்த கடவுளின் வல்லமை இறுதி வரை மரியாளின் மீது நிறைவாகவே இருந்தது. அந்த யூத சமுதாயத்தில் ஒரு பெண் திருமணமாகாமல் கருத்தரித்தாள் என்று சொன்னால் கல்லால் எறிந்து கொலை செய்வார்கள். தெருவின் உச்சந்தியிலே நிறுத்தி கொலை செய்வார்கள், கல்லால் எறிபடுவார்கள். இப்படிப்பட்ட தாழ்நிலையை அல்லது இப்படிப்பட்ட இழிவான ஒரு நிலையை ஒரு பெண்ணானால் ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி மனமோந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஆனால் இதுதான் கடவுளின் திருவுளம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்திற்காக, இந்த உலகத்திற்காக கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி
அந்த எல்லா சூழ்நிலைகளையும் அவர் சிந்தித்தவராய் தனக்கு என்னவெல்லாம் நிகழ இருக்கிற என்பதை யோசித்தும் கூட என்னவெல்லாம் நமக்கு பழித்துரைப்பார்கள், என்னவெல்லாம் நமக்கு தீங்கு நடக்கும் என்பதெல்லாம் அவர் யோசித்திருந்தாலும் கூட கடவுள் தன்னை கைவிட மாட்டார். ஏனெனில் இது நான் அல்ல, கடவுள் தனது வல்லமையுள்ள கரத்தால் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆக இந்த ஆசீர்வாதத்தோடு கடவுளின் இந்த தேவையை, கடவுளின் இந்த மீட்பு திட்டத்திலே நான் ஒரு பங்காளியாக இருப்பேன் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆக தாழ்ச்சி நிறைந்த அன்னையிடம் அங்கே மாட்சி மிகுந்த வல்லமை மேம்படுவதை நாம் பார்க்கிறோம். பிறர் தேவை அறிந்து அவர் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர் இந்த சமுதாயம் எப்பொழுதெல்லாம் தான் வாழ்ந்த சூழலிலே எப்பொழுதெல்லாம் தாழ்ந்து போவதற்கான சூழ்நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் விழித்திருந்திருக்கிற ஒரு தாயாக, ஒரு அன்னையாக அங்கு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாளும் கருவுற்றிருந்த நேரம், அந்த நேரத்திலே மலைநாடுகளுக்கு சென்றால் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த மலைநாடு என்பது கொடிப்பாதையோடு இருக்கின்ற சாதாரண நடக்கக்கூடிய ஒரு இடம், மேடும் பள்ளம் நிறைந்த ஒரு இடம். தனது உதிரத்திலே ஒரு கருவை தாங்கியவளாய் தனது உறவினரான எலிசபெத்தை சந்திக்க செல்லுகிறார். கடவுளின் வல்லமை அவரிலே ஊன்றுகிறது, அவரை ஊக்கப்படுத்துகிறது. தன்னுடைய அந்த சொந்தக்காரரான எலிசபெத்தை சென்று சந்திக்க வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். தனக்கே உதவிப்படுகின்ற அந்த வேளையில், தானும் கருவுற்றிருந்த அந்த வேளையில் தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்திக்க செல்லுகிறாள். இந்த ஒரு தாழ்ச்சி எங்கிருந்து வந்தது? இந்த ஒரு வல்லமை எங்கிருந்து வந்தது? அவருடைய அந்த ஆம் என்ற சொல்லில் இருந்து வந்தது. கடவுள் என்னை கேட்டுக்கொண்ட அந்த ஒரே காரணத்தினால், இந்த உலகம் மீட்பு பெற நான் ஒரு கருவியாக செயல்பட வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் நான் ஆம் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையிலிருந்து பிறந்துதான் இந்த வல்லமை. ஆக மலைநாடுக்கு ஓடோடி செல்கிறாள். நடந்தே சென்றிருக்க வேண்டும். எத்தனை தூரம் நடந்திருக்க வேண்டும்? தாகம், பசி, இவற்றையெல்லாம் கடந்துதான் போயிருக்க வேண்டும். ஆக அவ்வளவு தூரம் நடந்து சென்று 3 மாதங்கள் எலிசபெத் அம்மாளோடு தங்கியிருந்து அவருக்கு சேவையாற்றுகிறார். யாருக்கெல்லாம் எங்கு தேவைப்படுகிறதோ அவள் ஓடோடி சென்று உதவி செய்கிறவள் என்பது இதன் வாயிலாக எண்பிக்கப்படுகிறது. உங்களுக்கும் தேவை இருக்கிறது, இந்த மானிடத்திற்கு இன்னும் கூட தேவை இருக்கிறது. குறிப்பறிந்து செயல்படுகிற அந்த அன்னை எப்படி திராட்சரசம் தீர்ந்த பொழுது தன்னுடைய மகனை பார்த்து அவரை செல்வதை போல் செல்லுங்கள், செய்யுங்கள் என்று சொன்னாலும், அதுபோன்று நீங்கள் உங்கள் தேவைகளை சொல்லாமலே அறிந்த ஒரு தாயாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் தேவைகளை சொல்லாமலே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அறிந்த ஒரு தாயாக இருக்கிறார். தனது வல்லமை நிறைந்த இந்த வாழ்க்கையால், தாழ்ச்சி நிறைந்த அந்த வாழ்க்கையால் நிச்சயமாக நீங்கள் கேட்பதை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எலிசபெத் அம்மாளை அவர் சென்று சந்தித்ததை போன்று இங்கே ஓடோடி வந்திருக்கிறீர்கள் அன்னை மரியாளை சந்திப்பதற்கு. நிச்சயமாக அவளும் உங்களை நோக்கி வருவார், உங்களை நோக்கி உங்கள் தேவைகளை நிறைவேற்ற வருவார். ஆக நீங்கள் அன்னை மரியாளை போன்று தாழ்ச்சி நிறைந்தவர்களாக, அன்னை மரியாளை போன்று குறிப்பறிந்து செயல்படுவர்களாக, அன்னை மரியாளை போன்று இறைவனின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்பவர்களாக வாழுகின்ற பொழுது நாமும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். வாழ்வில் வருகின்ற வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வேண்டும் நமக்கு. அன்னை மரியாளுக்கு இந்த ஒரு நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, கடவுளின் வல்லமையால் நிரப்பப்பட்ட ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த சமுதாயத்திற்கு எதிராக அவர் படப்புகின்ற துன்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். இவற்றையெல்லாம் கடந்துதான் ஏற்றுக்கொண்டார். ஆக இந்த நிகழ்விலே அன்னை மரியாள் வல்லமையுள்ள ஒரு தாயாக உயர்த்தப்பட்டது போன்று, அன்னை மரியாள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டது போன்று, நீங்களும் அன்னை மரியாளை தேடி வந்திருக்கிறீர்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனெனில் ஒரு தாயாக, ஒரு அன்னையாக இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் இந்த வேலை நகரிலே நீங்கள் அடியெடுத்த அந்த கணமே உங்களது தேவைகள் எல்லாம் கேட்கப்பட்டு விட்டது என்று விசுவசியுங்கள். ஏனெனில் வல்லமையுள்ள ஒரு தாய், நமது கண்ணீரை கேட்கின்ற ஒரு தாய், நாம் அழுகையை கேட்கின்ற ஒரு தாய், நமது தேவைகளை உணர்ந்து நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற வேலைநகர் ஆரோக்கிய தாய், நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி நமக்காக பெற்றுக் கொடுப்பார். எப்படி திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி தனது மகனிடம் பரிந்து பேசி அங்கு நிகழவிருந்த இகழ்வை அவர் அகற்றினாரோ, அந்த மணமகன் வீட்டில் நிகழவிருந்த அந்த இகழ்வை அகற்றினாரோ, அதுபோல நமக்காக தன் மகனிடம் அவர் பரிந்து பேசுவார்.
அந்த வல்லமை நிச்சயமாக அவருக்கு இருக்கிறது. நமக்காக அவர் செயல்படுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பலியிலே பங்கெடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.